எனக்கு பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமில் ஊராகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, இந்த நிகழ்வு என்னன்னா, மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. ராஜாவை காண்பிக்கின்றார். சவுல் ராஜாவாக மாறுகின்றார். ஆனால் சவுல் கர்த்தருக்கேற்ற ராஜாவாக நடந்து கொள்ளவில்லை. ஆகவே கர்த்தர் துக்கித்து கர்த்தர் செய்தாரு, இவனை புறக்கணிக்கிறார். யோசித்து பாருங்க, God qualifies us and then he disqualifies us. எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்க. அவர் ஒரு பணியை நமக்கு கொடுக்கிறாரு, அப்புறம் நான் ஏன் இந்த பணியை அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு புறக்கணிக்கிற அளவுக்கு நாம தவறா செயல்படுகிறோம் என்று அந்த இடத்திலே பார்க்கின்றோம். சவுல் அப்படி தவறாக செயல்பட்ட காரணத்தினாலே தள்ளி விடுகின்றார். அதை யோசித்து 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 நம்ம சவுல் ரொம்ப துக்கமா இருக்கிறார். பல வேளைகளிலே நாம் இழந்த காரியங்களை நினைத்து 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 துக்க முகத்தோடு உட்கார்ந்துருக்கோம். என்னங்க இது துக்கமா இருக்குங்க, ஏன்னா இது இழந்துட்டேனே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எந்த மட்டுமாய் நீங்க துக்க முகமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்காக இன்னொரு இலக்கை வச்சிருக்கேன், இன்னொரு கதவை திறந்திருக்கிறேன், அதற்குள்ளாக பிரவேசியுங்கள். நீங்க தைலத்தினாலே கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் அங்கே செயல்படுவீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம மாற்றி பேச்சுகின்ற தேவன் நம்ம இடத்திலே சொல்லுகிறார், I have kept a door open for you. How long will you put a long face? எவ்வளவு நாள் நீ இப்படி துக்கித்து இப்படியே சோர்வடைந்து உட்கார்ந்து கொண்டிருப்பாய்? எழுந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெயத்தோடு ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் நான் தள்ளப்பட்ட காரியத்திற்கு, புறக்கணிக்கப்பட்ட காரியத்திற்கு நான் துக்கித்து அழப்போகிறேன். எனக்கென்று கடவுள் ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார், அது எனக்காகவே வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஓடுவோம். தலைகளை தாக்கி தேவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துக்க முகமாய் புறக்கணித்த காரியங்களுக்கு, கர்த்தாவே நாங்கள் கைவிட்ட காரியங்களுக்கு துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கின்றோம். ஆனா நீங்க எங்களுக்கு என்று ஒரு திறந்த வாசலை எப்பொழுது வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென்.